சொன்னாங்க. பட் அதில் சூர்யாவும் ஒரு 1.5 வருஷத்துக்கு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கருத்து. ஏன்னா ஏற்கனவே ஒரு 2-3 வருஷம் ட்ராவல் ஆன ஒரு விஷயம். அதிலே 2-3 வருஷம் போயிடுச்சு. திரும்பி ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஒரு உழைப்பு என்ன ஆகுது அப்படிங்கிறனால வாடி வருஷம் தற்சமயத்துக்கு கிடையாதுன்னு ட்ராப் பண்ணேன். இதுக்கு சம்மந்தம் இந்த ப்ரோமோலாம் எடுத்தாங்க, ஷூட் பண்ணாங்க. இது அப்போ நிறையா பிரச்சனைகள் கான்ட்ரவர்சிகளில் போச்சு. தனுஷ் 20 கோடி ரூபா கேட்டால் அந்த பிரச்சனை நம்பி அதை வெற்றிமாறன் சொல்யூஷன் பண்ணி ஒரு மேட்டர் ட்ராப் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஒரு வாரம் படம் ட்ராப்பா, சிம்புக்கும் தானுவுக்கு பிரச்சனையா, வெற்றிமாறனுக்கு சிம்புக்கு பிரச்சனையா ஒரு மேட்டர் ஒன்று போய்கிட்டு இருக்கு. வெற்றிமாறனுடைய கூட்டணி பிரமாதமாக வரும். ஆனால் தனுஷே வேறு கலரில் காமிச்சவர். 2 தேசிய விருது வாங்க வச்சவர். அதுக்கப்புறம் சூர்யாவையே திரும்பியும் கேட்டிருக்காங்க, இந்த படத்துக்குள்ளே வர வைக்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது இந்த கூட்டணியில் படம் உருவாகுமா, படம் ட்ராப்பா அப்படிங்கிறது அப்போ தான். சார், வாடிவாசல் படம் சூர்யா நடிக்க இருந்தார், அது ட்ராப்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அவருக்கு பதிலாக சிம்பு நடிக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இப்போ சிம்புக்கு சம்பள பிரச்சனைனால அதுவும் ட்ராப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் உண்மை? இல்லை, வாடிவாசல் சில சூழ்நிலையில் பண்ண முடியல, ரொம்ப டைம் எடுக்குன்னு வெற்றிமாறன் சொன்னாங்க. பட் அதில் சூர்யாவும் ஒரு 1.5 வருஷத்துக்கு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கருத்து. ஏன்னா ஏற்கனவே ஒரு 2-3 வருஷம் ட்ராவல் ஆன ஒரு விஷயம். அதிலே 2-3 வருஷம் போயிடுச்சு. திரும்பி ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஒரு உழைப்பு என்ன ஆகுது அப்படிங்கிறனால வாடி வருஷம் தற்சமயத்துக்கு கிடையாதுன்னு ட்ராப் பண்ணாங்க. பட் அந்த பேனர் தானு பேனர்னால வெற்றிமாறன் தானுக்கு ஒரு படம் நான் பண்ணி கொடுத்துறேன் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு சொன்னார் ஒரு விஷயம். அதன் பிரகாரம் தான் சூர்யாவும் வெற்றிமாறனும் பிரிஞ்சு அந்த கூட்டணி உடஞ்சிது. இந்த இன்னொரு கேரக்டர் ஷார்ட் அண்ட் பீரியடில் வெற்றிமாறன் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே படம் பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் ஒரு கதையை ரெடி பண்ணி தானுகிட்ட சொன்னாங்க. இந்த கதையை நல்லா இருக்குது, அது வட சென்னையினுடைய அது பார்ட் 2 மாதிரியான ஒரு கதைக்கலாம். பட் அங்கே நடக்கிற சம்பவம். ஆனால் வட சென்னை 2க்கும் தனுஷ்க்கும் வேறு ஸ்கிரிப்டு, இது வேறு ஸ்கிரிப்ட்னு தெளிவுபடுத்தினார் வெற்றிமாறன். இப்போ தானு கதை கேட்டு நல்லா இருக்குன்னாங்க. இந்த கேரக்டருக்கு சிம்பு ரொம்ப ஆர்ட்டாக இருக்கணும்னா சிம்பு உள்ளே வர வச்சாங்க. வெற்றிமாறன் கேட்ட உடனே அவர் 49th ஃபிலிம் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால இந்த டேட் ஃப்ரீயாக இருந்தது. சிம்பு உடனே ஓகே சொன்னார். இப்போ தானு அவர்களுக்கும் சிம்பு இருக்குன்னு மீட் பண்ணாங்க. அது ஓகேன்னு இந்த 3 பேருடைய கூட்டணி உருவாகுது. தானு, சிம்பு, வெற்றிமாறன். இதுக்கு சம்மந்தம் இந்த ப்ரோமோலாம் எடுத்தாங்க, ஷூட் பண்ணாங்க. இது அப்போ நிறையா பிரச்சனைகள் கான்ட்ரவர்சிகளில் போச்சு. தனுஷ் 20 கோடி ரூபா கேட்டால் அந்த பிரச்சனை நம்பி அதை வெற்றிமாறன் சொல்யூஷன் பண்ணி ஒரு மேட்டர் ட்ராப் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா ப்ரோமோலாம் எடுத்து முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள ப்ரோமோ ஒரு 3 நாள் ஷூட் பண்ணி எடுத்து முடித்து அதில் டபுள் கெட்டப்பில் சிம்பு வர்றார். ஒரு 40 years ஓல்டு கெட்டப்பில் வர, 25 years கெட்டப்பில் வர, டபுள் கெட்டப்பில் இதற்காக உடம்பை ஸ்லிம் பண்ணி ஹேர்லாம் கட் பண்ணி அந்த ஒரு ஸ்டைலையை மாற்றி ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஒரு வாரம் படம் ட்ராப்பா, சிம்புக்கும் தானுவுக்கு பிரச்சனையா, வெற்றிமாறனுக்கு சிம்புக்கு பிரச்சனையா ஒரு மேட்டர் ஒன்று போய்கிட்டு இருக்கு. பட் எனக்கு தகவல் என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய செட் ஒர்க்கு தள்ளி போயிட்டுருக்கு. அது நார்த் மெட்ராஸினுடைய அப்படியே டோன் செட்டை மால்வார் தென்னரில் ஆவின் மில் பூத்துன்னு ஒன்று இருக்குது. பின்னாடி ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது, கவர்மெண்ட்டோட. அந்த இடத்துல செட்டு போடப்பட்டுருக்கு. அங்கே தான் சிம்பு செகண்ட் ப்ரொமோஷன், அதாவது அந்த ஒரு ப்ரொமோஷனில் செகண்ட் கெட்டப் அங்கே பண்ணார். இப்போ செட் ஒர்க் எனக்கு லேட் ஆகுதுன்றாங்க வெற்றிமாறன் சார்பாக. இப்போ இதற்கிடையில் சிம்பு பணம் அதிகமாக கேட்கப்பட்டதுனால சிம்புக்கு தர முடியாதுன்னு சொல்லி அதில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு. சிம்பு பணம் அதிகமாக கேட்டது ஓகே. அதிகமாக என்னென்னா அந்த டேட்ஸு இவ்வளோ போக்குவரத்துலாம் பண்ணும்போது ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயமா ஒரு அமௌண்ட் கேட்குறாரு. பட் சிம்புக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சம்மந்தமாக அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் முன்னாடியே ஹீரோக்கு எவ்வளோ சம்பளம் என்னன்றதை இவங்களும் பேசணும், அவங்களும் சிம்புவும் பேசியிருக்கணும், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு பேசியிருக்கணும். அப்போ தான் நியூட்ரலாக தெரியும் நமக்கு. அதை அப்ராக்சிமெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இந்த மாதிரிலாம் சில டாபிக் வரதான் செய்யும். இப்போ சிம்புவுடைய டார்கெட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ தானும் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக இல்லை அவ்வளோ பண்ண முடியாது, இவ்வளோ தான் பண்ண முடியும் விஷயத்தை பேசப்படுறாங்க. அது கிட்டத்தட்ட சிம்பு அக்செப்டட் மாதிரி தான் ஒரு விஷயம் போகுது. காரணம் வெற்றிமாறனுடைய கூட்டணி பிரமாதமாக வரும். ஆனால் தனுஷே வேறு கலரில் காமிச்சவர். 2 தேசிய விருது வாங்க வச்சவர். அப்போது நம்ம பணத்துக்காக சில படங்கள் பண்ணலாம், தன்னுடைய லைஃப் கெரியருக்காக சில படங்கள் பண்ணலாம் ஆக்டர்ஸ் சாய்ஸ் பண்ணுவாங்க எப்போவுமே.
அப்போ சிம்பு இந்த முடிவுக்கு வர்றாரு, சரி பணம் கூட ஒரு முக்கியம் கிடையாது, நம்ம இந்த ரோல் வந்து பிரமாதமான ரோல், வெற்றிமாறனுடைய டைரக்ஷன் போது பேசப்படும், நம்ம அடுத்து இந்த படம் ஹிட்டு, அது இந்த காம்பவுண்ட்னாலே ஹிட்டுன்னு மாதிரி தெரியுது, அது ஹிட் ஆகிறதுக்கு தானே என்ன பண்ணுமோ பண்ணுவார். ஸோ ப்ரொமோஷன்லாம் தூள் பண்ணுவார் அவர். அப்போது ஓகேன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. பட் இதற்கிடையில் தான் இந்த பண பிரச்சனை வந்துச்சு, ட்ராப் ஆகிடுச்சு. இதற்கு காரணம் தனுஷ் அதே நேரத்திலே ஒரு படம் விக்னேஷ் ராஜான்ற போர்த்தல் டைரக்டரை வச்சு பூஜை போட்டு ஷூட்டிங் போகிறாங்க. இப்போது நம்ம விட்டுட்டு சிம்பு வச்சு பண்ணுறார் வெற்றிமாறன் அப்படிங்கும்போது அந்த ஒரு டென்ஷன் அவர் ட்ராவல் பண்ணுறாங்க. பிரச்சனை வந்துச்சு. இப்போ இந்த படத்தை வந்து சிம்புவுடைய இந்த படம் ட்ராப்புக்கு தனுஷுடைய அண்டர் கிரவுண்டு வேலையா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு பேச்சு பேசுது. வெற்றிமாறன் பிரெயின் மஸ் பண்ணிட்டாரா தனுஷ், நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டா இது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் போகுது. பட் அது இல்லை, நான் விசாரித்த வரைக்குமே பார்த்திங்கன்னா செட் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற விஷயமா சொல்கிறாங்க. ஆடி மாதம் ஷூட்டிங் பண்ண முடியாது, வேண்டாம், பொறுத்தாச்சு. ஏன்னா இப்போ ஜூலை இந்த மாதம் இந்நேரம்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கணும், ஜூலை 26க்கு அப்புறம் ஷூட் போகிறதா சொன்னாங்க. இப்போ 3-4 நாள் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும் ஆக்சுவலாக. பட் அது முடியல, ப்ரொமோவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அந்த ஒரு சிங்கிள் கெட்டப்பில் பண்ணுது, டபுள் கெட்டப் மாறிச்சு, அதில் லேட் ஆகுது, செட் ஒர்க் லேட் ஆகுது. சரி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வச்சுக்கலாம், ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஆவணி கூட இப்போ ஷூட்டிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் தள்ளுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. பட் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் அவங்க ஷூட்டிங் வைக்கலைன்னால் உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு ட்ராப் பண்ணுற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியோட ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகும். பட் இவங்க ஆகஸ்ட் 15க்கு மேலே ஷூட்டிங் வச்சுட்டாங்கன்னா இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஸோ அடுத்த மாதம் தான் தெரியும் நமக்கு கரெக்டாக வெற்றிமாறன் சிம்புடைய கூட்டணி உருவாகலை அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15க்கு பிறகு தெரியும் நமக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு வந்து அடுத்தடுத்து இதை தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் கேரக்டர் மட்டும் இவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூர்யாவையே திரும்பியும் கேட்டிருக்காங்க இந்த படத்துக்குள்ளே வர வைக்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது உண்மையா? இல்லைம்மா, அந்த கதை வேறு இந்த கதை ரெண்டையும் நம்ம வந்து இது சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். ஸோ கதைக்களம் வேறு. பட் சூர்யா அதுக்குள்ளே கண்டிப்பாக வரவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து அடுத்தடுத்து ஒரு 3 படம் கமிட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. சிம்புக்கும் அடுத்து கிட்டத்தட்ட 3 படம் கையில் வச்சிட்ருக்காரு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கும் படம் லைனப்பில் இருக்குது. இப்போது இந்த டேட்டை வந்து இவங்க கரெக்டாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு இமீடியட்டாக ஷூட் பண்ணி போயிட்டாங்கனால் கண்டிப்பாக நல்லது. இல்லை சிம்பு ஒரு படத்துக்கு வேறு படத்துக்கு போயிட்டாரு, வெற்றிமாறன் வேறு ஒரு படத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உடனே டேட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ உருவாகும்னா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது ட்ராப்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அப்போ தான் வெற்றிமாறன் உள்ள வருவார், சிம்பு உள்ளே வருவாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 10 கூட்டணி அமைச்சதுன்னா கண்டிப்பாக சிம்புவுக்கும் ஒரு பெனிஃபிட் தான், வெற்றிமாறனுக்கும் பெனிஃபிட் தான், ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு பெரிய பெனிஃபிட். பட் இது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நிறைய லாஸ் ஆகும். ஏன்னா வெற்றிமாறனுக்கு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க, இவங்களை அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, நிறையா பேர் லாக் ஆகும். இப்போ சொன்ன டேட்டில் நீங்கள் படம் பண்ணலைன்னா வேறு படத்துக்கு போயிடுவாங்க எல்லா பேருமே. திரும்பி அவங்கள சேர்க்கறது கஷ்டம். நீங்கள் அவங்க மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் கொடுத்த டேட்டு இந்த டேட்டு தான் நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம், நீங்கள் ஆரம்பிக்கல, அந்த டேட்டு முடிஞ்சுன்னு வேறு படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு திரும்பி அவங்க எப்போ வருவாங்க, எப்போ ஒன்று சேருவாங்க, திரும்பி எப்போ படம் உருவாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம், 4 வருஷம் ஆகலாம். அது திரும்பி பண்ண முடியுமா? வாய்ப்புகள் கம்மி. அதனால் எந்த முடிவு வருதுங்கிறத ஆகஸ்ட் 15க்கு பிறகு தான் தெளிவாக தெரியும். இந்த கூட்டணியில் படம் உருவாகுமா, படம் ட்ராப்பா அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். சார் அதே போல் இந்த மாதிரி சினிமா துறையில் வந்து இந்த சம்பளத்தினால ட்ராப் ஆகுது அப்படின்ற விஷயம் நிறைய நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கான மூல காரணம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, முதலே பேசணும். ஒரு ஹீரோ ஒரு அமௌண்ட் கேட்குறாரு அப்படின்னா அந்த ஹீரோ கொடுக்க முடியும்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் படம் பண்ணணும். முடியலன்னா சார் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டு இப்போ எனக்கு பண்ண முடியாது, என்னுடைய பட்ஜெட்டில் இதுதான் உங்களுக்கு சம்பளமாக நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். நீங்கள் ஓப்பனிங்லேயே நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக பேசிட்டிங்கன்னா தான் அது பிரச்சனைக்கு எதுவுமே இடம் இல்லாமல் நம்ம வந்து அது நல்லபடியாக போகும். நீங்கள் அவர் கேட்குற சம்பளத்தை இப்போ இதை வச்சிங்க நான் அப்புறமேல் பண்ணுறேன் அப்படின்னா அப்புறமேல் பண்ணுறதுனாலே வரும்னு அர்த்தம். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ ஹீரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு பேமெண்ட்டை கேட்பாங்க. நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டப்பிங்னு ஒன்று இருக்குது, டப்பிங் வர மாட்டாங்க ஹீரோ. அது பொதுவாக எந்த ஹீரோவுமே ஏன்னா பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கணும்ல, நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கீங்களா, இப்போ டப்பிங் நீங்கள் கொடுத்தா தான் நான் டப்பிங் பேசுவேன் அப்படிம்பாங்க.
வேறொரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ண முடியாது. அவங்க கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் போடலாம், படம் ட்ராப் பண்ணணும், படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் பண்ணலாம். ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கண்டிப்பாக ஹீரோக்களுக்கு சம்பளம் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ பேசுங்க. அதில் தான் பட்ஜெட் நீங்கள் தான் நிர்ணயிக்க முடியும். நீங்கள் தான் எங்கே போய் கடன் வாங்கி வட்டி வாங்கின்னு தெரியாது. அதனால் கரெக்டாக பேச்சுவார்த்தை கரெக்டாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். எந்த ஹீரோவுமே நீங்கள் வந்து அடம்பிட்டாக பணம் நீ வந்து கொடுக்கல வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேசப்பட்டது கொடுக்கலன்னு தான் கேட்பாங்க. நீ இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிக்குவாங்க அவங்க. ஓகே, ஹெல்பிங் மைண்டில் ஓகே பண்ணுங்க சார். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் பண்ணிடுங்க சார், பிஸ்னஸ்க்கு அப்புறமேல எனக்கு ப்ராஃபிட் வரும்போது பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுக்குறேன்பாங்க. அது சில வந்து ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, பட் அதற்கு பிறகு சில கம்பெனிலாம் ப்ராஃபிட் வந்த பிறகு கொடுக்க முடியாமல் அதை ஏமாத்துகிற கம்பெனி நிறைய இருக்காங்க. பட் அதில் பாதிக்கப்படுறவங்க நிறைய ஹீரோ இருக்காங்கல்ல. ஸோ பாதிக்கப்பட்டதுனால இல்லை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருங்கம்மா. ஸோ அதில் வந்து எல்லாமே பேசி முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால தான் இந்த சம்பள பிரச்சனை வந்து நிற்கிது. இப்போ ஹவுஸ்மேட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி இருக்கு?